ஹலோ ஹலோ, நான் சன் டிவில இருந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் உமா பேசுறேங்க. பெப்சி உமாவா? நீங்களா? ஐயோ, என்ன நம்பவே முடியல. வழக்கமா நாங்க தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். இப்போ என்ன நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இது புது ப்ரோக்ராம். லக்கி நம்பர் செலக்ட் பண்ணி நாங்களே கூப்பிடுவோம். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? நான், எங்க அம்மா, பெரிய அண்ணா ஆதிகேசவன், சின்ன அண்ணன் தீனா. கடைசியா தீனான்னு சொன்னீங்களே, உங்க சின்னண்ணா, அவருடைய பொழுதுபோக்கு என்னங்க? என்ன எனக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க சின்னண்ணா பொழுதுபோக்கு என்னன்னு கேக்குறீங்க? அது உங்க தீனா அண்ணன் கிட்ட இருந்து கேள்வியா ஆரம்பிக்கலாமேன்னு பார்த்தேன். அண்ணா அண்ணா அண்ணா, பெப்சி உமா. பெப்சி உமாவா? குடு. ஹலோ பெப்சி உமா, உங்க ப்ரோகிராம் எல்லாத்தையும் நான் பாத்துருவேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. ஏங்க, நீங்க என்ன பார்த்ததே இல்ல, அப்புறம் எப்படி நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? சாரி, உங்க குரலை கேட்டதும் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி சொன்னேன். அப்புறம் உங்க ஹாபிஸ் என்ன தீனா? அடித்தல், உதைத்தல், குத்தல். ஓ, நீங்க ஃபுட்பால் அண்ட் வாலிபால் பிளேயரா? ஃபுட்பால் பிளேயரா? அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும். இருக்கு இருக்கு இருக்கு. ஒரு பொண்ணு, அவளை ஏற்கனவே 2 தடவை பார்த்திருக்கேன். 3வது தடவை பிளாசா கார்னர்ல பார்த்து என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணான். நானும் அங்க போனேன். தற்செயலா வர மாதிரி நடிச்சேன். அந்த நேரம் பார்த்து பாக்கெட்ல பணம் வேற இல்ல. கல்லால இருக்கிறவங்க கிட்ட 200 ரூபாய் புடுங்கி அவங்களுக்கும் சேர்த்து நானே பில் பே பண்ணிட்டேன். அட பாவி, நான் தான் ஃப்ராடுனா? இவன் என்ன விட ஃப்ராடா இருக்கா? இந்த ப்ரோகிராம் எப்போ டிவில வரும்? அது அடுத்த வாரம் வரும். எப்படிப்பா இப்படி எல்லாம் ஏமாத்துற? நீ அவனை லவ் பண்றியா? லவ் பண்ணல, ஆனா பிடிச்சிருக்கு.